இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு அரபு நாடு கடந்த டிசம்பர் 31 அந்த புத்தாண்டை கொண்டாடக்கூடிய நிகழ்விலே 6 புதிய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுகளை உருவாக்கி சாதனை படைத்திருப்பது இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பெரும் ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம். கண்ணியமானவர்களை, என்ன நடந்தது, அந்த நாடு என்ன கின்னஸ் ரெக்கார்டுகளை பிரேக் செய்திருக்கிறது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. பொதுவாக இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களிற்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டியது அரபு நாடுகள் தான். காரணம் என்னவென்றால், இஸ்லாத்துடைய எல்லா சட்ட திட்டங்களும் சரியான முறையிலே நிறைவேற்றப்படுவது அந்த அரபு நாடுகளில் தான். ஒரு காலத்தில் இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை, வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக பின்பற்றிய நாடுகள் இன்று ஐரோப்பாவுடைய கலாச்சாரங்களை, அவர்களுடைய கொண்டாட்டங்கள், ஃபெஸ்டிவல்களை அணுவாக பின்பற்றக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டால் பல களியாட்ட நிகழ்ச்சிகள் சவுதி அரேபியாவிலே ஊடுருவிவிட்டன. பல ஐரோப்பிய பாடகர்கள், பாடகிகளை கொண்டு வந்து அதிகமான விலைகளை கொடுத்து அவர்களை சவுதி அரேபியாவுக்கு கொண்டு வந்து இசை கச்சேரிகளையும் நடத்தக்கூடிய காட்சிகளை நாங்கள் சமீப காலமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த அடிப்படையில் தான் கண்ணியமானவர்களே, யுனைட் அரபு எமிரேட்ஸ் UAE, இந்த யுனைட் அரபு எமிரேட்ஸ் உடைய முக்கியமான நகரம், தலைநகரமாக இருக்கக்கூடிய அபுதாபியிலே கடந்த டிசம்பர் 31 மிகப்பெரிய ஒரு களியாட்டம் நடைபெற்றது. கடந்த டிசம்பர் 31 கிறிஸ்தவ புத்தாண்டை முன்னிட்டு ஒரு விடயத்தை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். இஸ்லாமிய புத்தாண்டு முஹர்ரம் மாதத்திலிருந்து தான் ஆரம்பிக்கப்படுகின்றன. இதே போல சிங்களவர்களுடைய, தமிழர்களுடைய புத்தாண்டு ஏப்ரல் மாதத்திலே ஆரம்பிக்கப்படுகின்றன. இதே போல கிறிஸ்தவர்களுடைய புத்தாண்டு தான் ஜனவரி 1 ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப 31 இரவு நடக்கக்கூடிய களியாட்டங்கள் எல்லாம் அந்த கிறிஸ்தவ புத்தாண்டை முன்னிட்டு தான். கண்ணியமானவர்களே, இன்று என்ன நடக்கிறது, இந்த 31 முஸ்லிம்கள் தான் அதிகமாக இந்த களியாட்டங்களிலே கலந்து கொள்கிறார்கள். இந்த அடிப்படையில் கடந்த 31 இரவு யுனைட் அரபு எமிரேட்ஸ் உடைய தலைநகரம் அபுதாபியிலே மிகப்பெரிய ஒரு களியாட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தனியாக இந்த அரபியர்கள் தான் இந்த ஹாப்பி நியூ இயரை கொண்டாடுவதற்காக வேண்டி அந்த இடத்திலே ஒன்று சேர்ந்தார்கள். உலகத்தில் இந்த கிறிஸ்தவ புத்தாண்டை முன்னிட்டு ஐரோப்பிய நாடுகளிலே நடைபெறாத மிகப்பெரிய களியாட்ட கொண்டாட்ட சாதனைகள் இந்த அரபு எமிரேட்ஸிலே நடந்திருப்பது தான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பெரும் ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அளவுக்கு இஸ்லாமிய விழுமியங்கள், இஸ்லாமிய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய அரபு நாடு எந்த அளவுக்கு பாதை மாறி இருக்கிறது என்பது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த 31 நடந்த இந்த ஹாப்பி நியூ இயர் கொண்டாட்டத்திலே புதிய 6 கின்னஸ் உலக சாதனைகளை யுனைட் அரபு எமிரேட்ஸ் படைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த சாதனைகளை எந்த ஐரோப்பிய நாடுகளும் பிரேக் பண்ணவில்லை. இந்த சாதனையை பிரேக் பண்ணியிருப்பது ஒரு அரபிய நாடு, அதுவும் அந்த கிறிஸ்தவர்களுடைய புத்தாண்டை முன்னிட்டு தான். கண்ணியமானவர்களே, அது என்னவென்றால், முதலாவது சாதனை தொடர்ச்சியாக 53 நிமிடங்கள் ஃபயர்வொர்க்ஸ், அதாவது பட்டாசுகளை தொடர்ச்சியாக கொளுத்தி சாதனை படைத்திருக்கிறார்கள். 6000 ட்ரோன்களை பயன்படுத்தி 20 நிமிட வான்வெளி காட்சிகளை யுனைட் அரபு எமிரேட்ஸ் நடாத்தியிருக்கிறது. 3000க்கு மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி உலகத்திலே மிகப்பெரிய வான்வெளி லோகோவை யுனைட் அரபு எமிரேட்ஸ் உருவாக்கியிருக்கிறது. 3000 ட்ரோன்ஸ்களின் மூலமாக உலகத்தில் முதலாவதாக ஹாப்பி நியூ இயர் என்ற அந்த லோகோவை உருவாக்கியது இந்த யுனைட் அரபு எமிரேட்ஸ் தான். கண்ணியமானவர்களே, அல் வத்பா என்ற இடத்தில் 1,00,000 பெலூன்ஸ்களை ஊதி வானத்திலே பறக்க விட்டிருக்கிறார்கள் இந்த 31 இரவிலே. இந்த ட்ரோன்ஸ்களின் மூலமாக அந்த யுனைட் அரபு எமிரேட்ஸ் உடைய மன்னருடைய புகைப்படம் அப்படியே வானத்தில் உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஹாப்பி நியூ இயர் 2025 என்ற லோகோவும் உருவாக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் ஏனைய பலவிதமான காட்சிகளை இந்த யுனைட் அரபு எமிரேட்ஸ் வானத்திலே உருவாக்கியது. அது மட்டுமல்லாமல்
அளவுல, வடிவமைப்புல, கால அளவுல மிகப்பெரிய ஒரு பட்டாசையும் இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உருவாக்கி அதை வெடிக்க வைத்து மிகப்பெரிய கின்னஸ் சாதனையும் படைத்திருக்கிறார்கள். இப்படி 53 நிமிடங்கள் தொடர்ச்சியாக இந்த ஃபயர்வொர்க்ஸ் உட்பட பல ட்ரோன்ஸ் காட்சிகளை உருவாக்கி வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்டுகளை உருவாக்கி இருக்கிறது இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். கண்ணியமானவர்களே, இந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணப்படுவதற்கு முன்பாக கடந்த 2023 வருடம் UAE உடைய ஷேக் ஜாயித் ஃபெஸ்டிவல்ல 40 நிமிடங்கள் தொடர்ச்சியாக பட்டாசுகள் வெடிக்கப்பட்டிருந்தன. இதுதான் ரெக்கார்ட் பிரேக் ஆக இருந்தது. இதையும் இந்த UAE இந்த 31ஆம் தேதி 53 நிமிடங்கள் தொடர்ச்சியாக ஃபயர்வொர்க்ஸ் செய்து அந்த ரெக்கார்டையும் பிரேக் செய்திருக்கிறது. கடந்த 2024 வருடம் 5000 ட்ரோன்ஸ்களின் மூலமாக வானளாவிய ரீதியிலே மிகப்பெரிய ஒரு லோகோவை இந்த UAE தான் உருவாக்கி இருந்தது. அதையும் இந்த UAE பிரேக் பண்ணும் முகமாக இந்த 31ஆம் தேதி 6000 ட்ரோன்களின் மூலமாக மிகப்பெரிய லோகோவை, மிகப்பெரிய வானளாவிய காட்சிகளை உருவாக்கி அந்த ரெக்கார்டையும் உடைத்திருக்கிறது. இந்த அளவுக்கு அந்த கிறிஸ்தவ புத்தாண்டை முன்னிட்டு அவர்களுடைய கலாச்சாரங்களை ஊக்குவிக்கும் முகமாக இந்த அரபு நாடுகள் செய்யக்கூடிய காட்சிகள் தான் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, உலமாக்களுக்கு மத்தியிலே, மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியிலே பெரும் ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த UAE மட்டுமல்லாமல் இஸ்லாமிய நாடுகளில் எல்லாம் இந்த கொண்டாட்டங்கள் நடந்திருக்கின்றன. இந்த UAE உடைய மிக முக்கியமான நகரம் தான் துபாய். இந்த துபாயுடைய உலகத்திலே மிக உயரமான கட்டிடமாக கருதப்படக்கூடிய புருஜ் கலிஃபாவிலும் இந்த களியாட்ட நிகழ்வுகள் அன்றைய நாள் நடந்திருக்கின்றன. இதற்கு காரணம் கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? நாங்கள் சுற்றுலா துறையை ஊக்குவிப்பதற்காக வேண்டி இவ்வாறு நாங்கள் செய்கிறோம், எங்களுடைய நாட்டுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்காக வேண்டி இப்படி நாங்கள் செய்கிறோம் என்று நாவு கூசாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே, யபீஉ தீனஹு பிஅரதி மினத் துன்யா, இந்த துன்யாவுடைய அற்ப சுகத்துக்காக வேண்டி மார்க்கத்தையே விற்று விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அது தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளங்கள். இப்படி உலகத்தில் அநியாயங்கள், அனாச்சாரங்கள் நடக்கும் பொழுது தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாகுவார்கள். இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அரபு நாடுகளுக்கு மத்தியிலே இப்படி ஒரு ஃபித்னாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மறுமுனையில சிரியா, பலஸ்தீனுடைய பகுதிகளிலே எத்தனை இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த களியாட்டங்களிலே இவர்கள் செலவழித்த பணங்களை எல்லாம் அந்த பலஸ்தீன், சிரியா மக்களுக்கு நிதி உதவியாக கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இவர்களுக்கு கிடைத்திருக்கும். இங்கே செல்கிறது இஸ்லாமிய சமுதாயம். கண்ணியமானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை மிக மிக நெருங்கிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவாக சொன்னார்களே, எந்த நேரத்திலே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். திர்மிதி, அபூ தாவூத், இப்னு மாஜாவுடைய ரிவாயத் வருது, உலகத்தில் அநியாயங்கள், அட்டூழியங்கள் மூழ்கி இருக்கும் பொழுது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த உலகத்தை யம்லவுல் அர்த கிஸ்தவ் வ அத்லா, பூமியை நீதத்தாலும் நியாயத்தாலும் நிரப்புவார்கள் என்று சொன்னார்களே, அந்த காலம் நெருங்கிவிட்டது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ முன் அறிவிப்புகளை இந்த விடயமாக செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திர்மிதியுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை நாள் நிகழ மாட்டாது, ஹத்தா தல்ஹக கபாயிலும் மின் உம்மத்தி பில் முஷ்ரிகீன், என்னுடைய உம்மத்துகளில் ஒரு பிரிவினர் இணை வைப்பாளர்களுடன் சேரும் வரை மறுமை நாள் ஏற்படாது. அவர்களோடு சேர்ந்து சிலை வணக்கங்களை ஈடுபடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது தான் இன்று அரபு நாடுகளிலே நடக்கிறது. கண்ணியமானவர்களே, சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்காக வேண்டி எத்தனை அந்நிய கலாச்சாரங்கள் அரபு நாடுகளுக்குள்ளால் ஊடுருவிவிட்டது. அவர்களுக்கு தான் இவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். இந்த களியாட்ட நிகழ்வுகளின் மூலமாக எது எமக்கு விளங்குகிறது? கண்ணியமானவர்களே, அந்த யூரோப்புடைய கல்ச்சர்கள் இந்த அரபு நாடுகளுக்கு மத்தியிலே உருவாக்கப்பட வேண்டும் என்ற பெரும் ஒரு நோக்கில் தான் இந்த களியாட்டங்களிலே இவர்கள் ஈடுபட்டு கோடான கோடி ரூபாய் இந்த களியாட்டங்களுக்காக வேண்டி செலவழிக்கிறார்கள். அதுவும் அரபிகள் தான் முழுக்க முழுக்க இந்த நிகழ்ச்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இசை கச்சேரிகள், நடன கச்சேரிகள், அது மட்டுமல்லாமல் ஃபேஷன் ஷோக்களும் அரேபிய பெண்மணிகளுக்கு மத்தியிலே நடைபெறுவதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வரை இந்த உண்மையான மார்க்கத்திலே உறுதியாக இருந்து அதே நிலையில் மரணித்து உயர்தரமான சொர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டங்களிலே நம் அனைவரையும் சேர்த்துள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.